என்று அறிவிக்கப்பட்டு நேற்றும் இன்றும் ஆங்காங்கே மழை பொழிவு ஏற்பட்டுகின்றன. இந்த புயலால் இங்க இருக்கின்ற கடலூர் மாவட்டம், விழுப்புரம் இரண்டு மாவட்டங்களிலும் அதிக மழை பொழிவு ஏற்பட்டுகின்றது. குறிப்பா மயிலத்தில் சுமார் 51 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது 24 மணி நேரத்தில். கடலூர்லையும் அதிக மழை பொழிந்திருக்கின்றது. இதனால இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் சுற்றுலா விளைநிலங்களில் குறிப்பா நெற்பயிர்கள் இந்த கனமழையால் வெள்ளத்தால் மூழ்கி கடும் சேதம் ஏற்பட்டிருக்கின்றன. அதோடு அந்த வீடூர் அணைக்கு பக்கத்தில் சவுக்கு பயிரிட்டு இருக்கிறாங்க, கடலை பயிரிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றது. இப்படி சேதமடைந்த பகுதிகளை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகள் மூலமாக கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். அதேபோல டெல்டா மாவட்டங்களை நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் சுமார் 12 லட்சம் ஏக்கர்ல சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சாகுபடி செஞ்சிருக்கின்றன. அதுல இந்த புயலால் கனமழை பெய்து சுமார் 1 லட்சம் நெற்பயிர், 1 லட்சம் ஏக்கர்ல நெற்பயிர் இந்த வெள்ளத்தால் சேதமடைஞ்சிருக்குது. அதற்கும் இந்த அரசாங்கம் முறையாக உரிய அதிகாரிகள் மூலம் கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அதோடு இங்கே கூட திண்டிவனம் நகரத்தில் கிடங்கல் ஏரியிலிருந்து நாகநாதபுரம் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக திட்டமிட்டு ஒரு பொய்யான, ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதோட நிருபர்கள் நீங்க கேள்வி கேட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சியை பற்றி குற்றம் சுமத்திருக்க என்று சொன்ன கேட்கின்ற பொழுது ஸ்டாலின் பேசுறாரு. நானும் அதற்கு பதில் சொல்வது அவசியம் இல்லைன்னு சொல்றாரு, மதிப்பளிக்கவில்லைன்னு சொல்றாரு. ஒரு பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை உரிய நேரத்தில் அரசுடைய கவனத்துக்கு நான் கொண்டு போறோம். பிரச்சனையை கொண்டு போவது எங்களுடைய கடமை, எதிர்கட்சியுடைய கடமை. ஆனால் ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற, அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சர் அதற்கு உரிய பரிகாரம் கண்டு உரிய முறையில் செயல்பட்டு அந்த பிரச்சனையை தீர்ப்பது அரசுடைய கடமை. ஆனா இன்று இருக்கிற முதலமைச்சர் நாங்கள் சொல்லுகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாத, ஒரு கையிலாகாத திராணற்ற முதலமைச்சரை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே முதலமைச்சர் எதிர்க்கட்சி சொல்லுகின்ற குற்றச்சாட்டுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் அதை இந்த முதலமைச்சர் எதிர்பார்க்க முடியாது. 4000 கோடி ஒதுக்கி இது வரைக்குமே அந்த மழைநீர் வடிகால் முழுமைப்படுத்தல. 2 வருஷத்துக்கு முந்தைய இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய சக அமைச்சர்களும் சொன்னாங்க, 20 சென்டிமீட்டருக்கு மழை, 20 சென்டிமீட்டருக்கு மேல சென்னையில் மழை பொழிவு ஏற்பட்டாலும் சென்னையில் இருக்கிற சாலைகளில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது, அந்த அளவுக்கு மழைநீர் வடிகால் வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. 2 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் சென்னை மாநகரத்தில் மழைநீர் வடிகால் பணி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதுதான் சென்னை மாநகர மக்களுடைய நீண்ட கோரிக்கை, எப்பொழுதெல்லாம் கனமழை பொழிகின்றதோ அப்பொழுதெல்லாம் சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த பாதிப்பில் இருந்து மீள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா இருக்கின்ற பொழுது உலக வங்கி திட்டம், பன்னாட்டு நிதி, இப்படி பல நிதி ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மழைநீர் வடிகால் பணி துவங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமார் 1240 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி நிறைவேற்றப்பட்டது. எஞ்சிய பணிகள் இந்த ஆட்சி பொறுப்பேற்று சுமார் 43 மாத காலமாக ஆமை வேகத்தில் நடந்துகிட்டு இருக்கு.
சார் இந்த தொடர்ந்து இந்த புயல் பாதிக்கப்பட்ட பகுதியில் விவசாய நிலங்களை முழுவதும் தமிழக மூழ்கி இருக்கு. குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர் உள்ளிட்ட பகுதியில் இப்ப விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குறதுல அந்த பகுதியில் இது வரைக்கும் அதிகாரிகள் யாரும் ஆய்வு கூட பண்ணலாம்னு நான் ஏற்கனவே நான் வரும்போது அறிக்கை விட்டுட்டு தான் வந்தேன். உங்க தொலைக்காட்சியில நீங்க பார்க்கலாம். நீங்க தான் அந்த தொலைக்காட்சியில வெளிப்படுத்திருக்கிறீங்க. பத்திரிகையிலையும் நான் தெரிவிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற போது புயலினால் கனமழை ஏற்பட்டு குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.